நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன? மார்க்கெட் வந்து என்ன மாதிரியான வியூஸ்ல இருக்கு, அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம வீடியோல டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் டவுன் சைட்ல தான் கிராக் ஆயிருக்கு. பட் வீக்லியோட சப்போர்ட் ரேஞ்சில இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம எஸ்ஜிஎக்ஸ் வந்து ஒரு கேப் அப் ஆயி ட்ரேட் ஆகுறதுனால பாசிட்டிவ்ஸ் ஆஃப் ஒரு கிக்கர் மூவ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். ஸோ அந்த கிக்கரா ஃபார்மேஷன் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு பார்த்தா இல்ல. ஸோ கிக்கர்க்கான ஃபார்மேஷன் இன்னைக்கு இல்லங்கிறதுனால, ஸோ மேபி பாசிபிலிட்டீஸ் ஆஃப் நாளைக்கு என்ன மூவ் இருக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டே டைமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை கிராக் ஆகாத வரைக்கும் அப்படியே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இருந்தாலும் சப்போர்ட் ரேஞ்சில ட்ரேட் ஆகுறதுனால பாசிபிலிட்டீஸ் ஆஃப் பெரிய டவுன் மூவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஜோன்லாம் வந்தால் டவுன் மூவ்ல ஃபர்ஸ்ட் ஜோனா வந்து 22,200ம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா 21,900ம் அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா 21,650யும் தான் லெவல்ஸா இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் ரீச் ஆக ஆக கொஞ்சம் மேபி ஸ்ட்ரகிள் ஆகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பாசிபிலிட்டிஸ் இருந்தா அத பண்ணிக்கிறது நல்லது. டவுன் ஆனா. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் இந்த ஹைய கிராக் ஆகுறதுக்கான சிச்சுவேஷன் இல்ல. இன்னைக்கு ஃபார்ம் ஆன பிரைஸ் ஆக்ஷன்ஸ் வச்சு சொல்றேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 22,200, 21,900, 21,670 இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜோன்ஸ். பார்ப்போம் இன்ட்ராடே நமக்கு என்ன மாதிரியான வியூல இருக்கு அப்படின்ட்டு. இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, டே ஹைய கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு மேலயும், இந்த டே ஹைக்கு மேலயும் தான் இன்னைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலா தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ரைட் வியூ தான். பட் ஆனா, அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு மேல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேல நமக்கு வந்து கிராக் நடக்கல. சஸ்டெயின் ஆகல மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சிருந்தாலும், அந்த ஹைக்கு மேல மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுதா? சஸ்டெயின் ஆகுதாங்கிறத வாட்ச் பண்ணணும். அததான் நேத்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணியோ, அல்லது டே ஹைய பிரேக் பண்ணியோ, நமக்கு வந்து புல்லிஷ் கேண்டிலா இருந்தால், அந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 23,450 இந்த லெவல் வரைக்கும் போலான்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து கால் சைட் போகல. சரிங்களா? ஸோ முடியும்போது நான் புட் சைட்ல இருக்கேன். ஸோ அது என்ன காரணம்? எப்படி? என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பிரைஸ் ஆக்ஷன் நம்ம இப்ப என்னன்றத பார்ப்போம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் லோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணும். இதுவும் தான். ஸோ இந்த ஹையோ பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. மேக்ஸிமம் டவுன் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஒருவேளை இன்னைக்கு இந்த கேண்டில் ஃபார்மேஷன் கரெக்ட்டா இருந்திருந்திருக்கு. பட் ஆனா ஹை வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் ஆகல. ஸோ அதனால தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான நெக்ஸ்ட் அப் மூவ் கிடைக்கல. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். கன்டின்யூ ஃபால் ஆனது பிரைஸ் ஆக்ஷன பிரேக் ஆயிட்டு இருந்தது. ஓப்பனிங்லயே இந்த லெவல் பிரேக் ஆனதுனால, நம்ம இந்த லெவல் ஹைக்கு மேல தான் நம்மளோட எக்ஸிட் ஜோன் இருக்கு. பட் இன்னைக்கு இந்த புட்டுக்கான எக்ஸிட் ஜோனும் இன்னைக்கு நடக்கல. ஸோ அதனால தான் நான் முடியும்போது மறுபடியும் புட் வந்து அகைன் என்ட்ரி ஆயிருக்கேன். பிரைஸ் ஆக்ஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராக் ஆயி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ டே டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டுக்கான முக்கியமான பிரைஸ் ஆக்ஷன் இதுதான். ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட போகறதுக்கு முன்னாடியே இன்ட்ராடே இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு பை ஆகுற மாரி போயிட்டு, அகைன் மார்க்கெட் ஃபினிஷ் ஆகுற ஸ்டேஜ்ல பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆயிடுச்சு. அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா. ஸோ அதனால இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் ஆன உடனே நம்ம வந்து புட் சைட்ல ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு டவுன் ஆகுதா? அப்படிங்கிறத. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் டவுனுக்கான இண்டிகேஷன் எனக்கு குடுத்துருக்கு. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஜோன்
22,200 அதன் பிறகு 21,900 அதன் பிறகு கன்டின்யூ ஆச்சுன்னா 21,650. இதுதான் முக்கியமான 3 ஜோன்ஸ். இந்த 3 ஜோன்ஸ ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாவது பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆனா மட்டும் தான் நம்ம எக்ஸிட் பண்ண முடியுமே தவிர, அதுவரைக்கும் புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போதைக்கு இருக்கு. இப்ப இனிஷியலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் மறுபடியும் ட்ரெண்டுக்கு சத்தமா கிராக் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப கிராக் ஆனது அ மறுபடியும் நாளைக்கு ஒரு வியூவ குடுக்கலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ட்ரெண்டுக்கு சாதகமா மறுபடியும் கிராக் ஆயிடுச்சு. பட் ஒருவேளை ஏதாவது நியூஸ்னாலயோ, அல்லது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்னாலயோ, மார்க்கெட் ஓப்பனிங்லயோ அல்லது இதையும் மீறி இந்த லெவலுக்கு மேல கிராக் ஆச்சுன்னா, டெஃபினட்டா ஃபெயில்ட் ஆகாம இருந்தால், மறுபடியும் மார்க்கெட் இந்த லெவல ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இந்த இடத்துல புட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெவல்க்கு டார்கெட் ஜோன் அடுத்த ஜோன் என்ன இருக்கு? சப்போர்ட் ஜோன் என்ன இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன தான் நான் மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அதனால 23,050 இந்த ரேஞ்ச மார்க்கெட் பிரேக் ஆகாத வரைக்கும் நான் புட் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஸோ இதுதான் நாளைக்கான வியூவும் கூட. ஒருவேளை நாளைக்கு 23,050 பிரேக் ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வியூஸ் சேஞ்ச் ஆகும். நான் என்னோட லாஸ புக் பண்ணிட்டு, மறுபடியும் கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன். அதுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா 23,450. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்தது. ஸோ நேத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, எஸ்ஜிஎக்ஸ்ல இந்த லெவலுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறனால, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் என்ன நடக்க சான்சஸ் இருக்குங்கிறத நாம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே போல ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் தான். பட் அந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல. அதனால நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அதுக்கு மேல மார்க்கெட் ஒரு வேளை சஸ்டெயின் ஆயிருந்தா, டெஃபினட்டா மார்க்கெட் இந்த லெவலுக்கு ரீச் ஆக சான்சஸ் இருந்திருக்கு. பட் அது நடக்காம மறுபடியும் மார்க்கெட் ஃபினிஷ் ஆகுற ஸ்டேஜ்ல 2க்கு சாதகமா மறுபடியும் கிராக் ஆயிருக்கு. ஸோ என்னோட வியூஸ் மறுபடியும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டு புட் சைட்ல ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி, எங்க ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ என்னோட ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஜோன் 22,200 நெக்ஸ்ட் 21,900 நெக்ஸ்ட் 21,650. ஓகே. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் நடக்குதா இல்லையா, என்னோட அனலிசிஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது நாளைக்கோட மார்க்கெட் ரன்னிங்கில் பார்ப்போம். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் தான். நாங்கள் சொல்கிற அத்தனை விஷயம் என்னோட ஓன் அனலிசிஸ், டெக்னிக்கல் அனலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை என்ன ஃபாலோ பண்றவங்க, நீங்க உங்களோட ஓன் அனலிசிஸ் என்னவோ அதையும் சேர்த்துக்கிட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் மணி மேனேஜ்மெண்ட்ட ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என் நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.